வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் துபாயில் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனான ஜாப் வேக்கன்சியும் சைனா 18 ரயில்வேயோட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம். இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. வாக்கிங் இன்டர்வியூ மே 4 காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அட்ரஸ்ஸு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் துபாயில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். வாங்க டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு MEP ஓப்பனிங்கு சைனா 18th ரயில்வேல ஜாப் வேக்கன்சி, அதோட டீட்டெயிலும் பார்க்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்டிங்கு லேண்ட் சர்வேயரு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் வாக்கிங் இன்டர்வியூ மே 5 நாளை காலையில் சனிக்கிழமை. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சர்வே ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சர்வேராக ரிலேட்டடாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூக்கு போகும்போது பாஸ்போர்ட் பேஜு, விசா பேஜு, உங்களோட சேல்ரி பே ஷீட்டு இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. இன்டர்வியூ நடக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா மே 4 காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. லொக்கேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கேன். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இது BBR கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூவை டைரெக்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு, ஷட்டரிங் ஃபோர்மேனு, ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை ஹையர் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஷட்டரிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, விசா பேஜு, உங்களோட கரண்ட் கம்பெனியோட பே ஸ்லிப்பு இல்லைனா சேல்ரி சர்டிஃபிகேட்டு இருந்தால் எடுத்துகிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நாளைக்கு காலையில். லொக்கேஷனு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷனில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. ஜாபு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா ஸ்டீல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹையர் கிளாஸ் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு, உங்களோட விசா பேஜு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் இன்டர்வியூ நடக்கிறப்ப. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. இதில் BBR கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்மேனு, காங்க்ரீட் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைன்னா காங்க்ரீட் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி. உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது டாக்குமெண்ட்டு CV, பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட்டோட விசா பேஜு, பே ஸ்லிப்பும் மறக்காமல் நீங்கள் இன்டர்வியூ நடக்கும்போது எடுத்துகிட்டு போங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். BBR கோடும் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சனிக்கிழமை காலையில் இன்டர்வியூ. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு, டைல்ஸ் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. இன்டர்வியூ நடக்கிறது நாளை காலையில் சனிக்கிழமை 4 இன்டர்வியூ. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி அப்படி இல்லைன்னா ஹையர் ஸ்கூல் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் டைல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இன்டர்வியூ நடக்கும்போது உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட பே ஸ்லிப்பும் எடுத்துகிட்டு போங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மார்பிள் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு.
ஜாபு லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹையர் கிளாஸ் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மார்பிள் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ஜாயிண்டிங் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸு 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் நாளைக்கு டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பெயிண்டிங் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. வாக்கிங் இன்டர்வியூ நாளைக்கு 4ஆம் தேதி சனிக்கிழமை. ஜாபு லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பெயிண்டிங் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பெயிண்டிங் ஃபோர்மனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரேஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. நீங்கள் இன்டர்வியூ நடக்கும்போது உங்கள் ரெஸ்யூமு ப்ளஸ் பாஸ்போர்ட் காப்பி உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூ நடக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஷோபா 1 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் பிபிஆர் கோடும் இருக்குது. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபால் சீலிங் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஜாபு. இதில் குவாலிஃபையான ஃபோர்மேன். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பாஸ்போர்ட் காப்பியும் உங்களோட ரெஸ்யூமும் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாளைக்கு இன்டர்வியூவு. அட்ரஸ்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் டைரெக்டாக போயிட்டு உங்கள் ரெஸ்யூமை கொடுத்து இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயன் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது பயன் இருக்குன்னா அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்இபி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஜாப் வேக்கன்சி. எம்இபி ட்ராப்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆட்டோ கேடு மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரேஸ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ரெஸ்யூமை மெயில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போயிட்டு உங்கள் ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ப்ரொக்யூர்மெண்ட் கோஆர்டினேட்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரேஸ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு 5 இயர்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இம்மீடியட்லி ரெக்யர்மெண்ட்டு. அதனால் துபாயில் இருக்கிறவங்க டைரெக்டாக போய் ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ளம்பிங் சைட் இன்ஜினியரு. சைனா 18th ரயில்வே. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HVAC சைட் இன்ஜினியரு. கம்பெனி சைனா 18th ரயில்வே. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிகிரி பார்த்திங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹோட்டல் ப்ராஜெக்ட்டு ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் HVAC இன்ஜினியரு. சைனா 18th ரயில்வே. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 9 to 11 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP
பிளானிங் இன்ஜினியரு, சைனா 18th ரயில்வேல ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். நியராக இருக்கிறவங்க டைரெக்டாக போய் இவங்க ஹெட் ஆஃபீஸில் ரெஸ்யூமை கொடுத்து பாருங்கள். இது பிஸ்னஸ் பேயில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்யூமோட உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி ஸ்டோர் கீப்பரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. ஹோட்டல் ப்ராஜெக்ட்டு ஹைரைஸ் பில்டிங்லேயும் கமர்ஷியல் பில்டிங்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பில்டிங்கில் எம்இபி ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. சைனா 18th ரயில்வே ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 12 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். இதில் குவாலிஃபையான நபர்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எம்இபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜருக்கான ஜாப் வேக்கன்சி உள்ள நபர்கள் இந்த ரெக்யர்மெண்ட்டு வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் சிவில் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சைனா 18th ரயில்வே கம்பெனி. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நியராக இருக்கிறவங்க துபாயில் இருக்கவங்க டைரெக்டாக போய்ட்டு ரெஸ்யூமை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாபு ரொம்ப நல்ல ஜாபு, அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்சரலு. சைனா 18th ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆர்கிடெக்சரெல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஹோட்டல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குன்னு தெரியுது. வாங்க இன்றைக்கி துபாயோட கோல்டு ரேட்டை பார்க்கலாம். 24 கேரட்டு 278.50 ஃபில்ஸு. 22 கேரட்டு 257.75 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸு 22 ரூபா 63 பைசா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.